Hi, hello and welcome to Triple Nine Mark Lungigal Varangam Adi இது எது powered by Shakti Stabilizers and Inverters. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி கிளம்பி வர வழியில் ஒரு துணிக்கடை வாசலில் நம்ம பழனி பட்டாலும் தலையில் ஒரு துண்டை போட்டு உட்காந்துருந்தாரு. அப்போ ஒரு கையில் ஒரு போர்டு இருந்தது. அவருக்கு எழுதி வச்சிருந்த ஒரு அற்புதமான தத்துவத்தை தான் இன்றைக்கி நம்ம இளைஞர்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது வந்து பார்த்தா துணிக்கடை வாசலில் நம்ம பழனி பட்டாலும் எழுதி வச்சிருந்த அந்த அற்புதமான தத்துவம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இங்கே காஞ்சிப்பட்டு, பனாரஸ் பட்டு, சமுத்திரிகா பட்டு அப்படின்னு போட்டு கீழே ஆண்களுக்கு துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, மானங்கெட்டு அப்படின்னு எழுதுனாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பட்டாளத்துடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நம்ம இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ஆண்களுக்கு பட்டு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம தான் ஏற்கனவே வந்து பயங்கரமாக பட்டு நிற்கிறோமே அப்படின்றதுக்காக நம்ம பழனி பட்டாலும் எழுதி கொடுத்த ஒரு அற்புதமான தத்துவம். ஸோ இந்த ஒரு தத்துவத்தோட நம்ம நிகழ்ச்சி இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம். நம்மளுக்காக 3 சிறப்பு விருந்தினர்கள் நம்ம லிஃப்ட்டில் காத்துட்ருக்காங்க. யார் என்ன அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. சுட்ட பழம் சுடாத பழம் திரைப்படத்திலிருந்து 3 முக்கியமான நபர்கள். லெட்ஸ் வெல்கம் சாய் பிரியா, சமர்த் அண்ட் சிவாஜி. சாய் பிரியா வணக்கம். வணக்கம். சுட்ட பழம் சுடாத பழத்தில் நீங்கள் எந்த பழம்? இந்த பழத்தோட அம்மா. சரி சொல்லுங்க, வேற என்ன நடிக்கிறது தவிர வேற என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? சரி, மியூசிக். மியூசிக்கா? ஆமா. என்ன பண்ணுவீங்க மியூசிக்ல? பாட்டு கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுன்னு சொல்லாம இருந்தீங்க. இல்ல அதுவும் பிடிக்கும், அது எல்லாமே இருக்கு. வெரி குட். வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? இப்போதைக்கு இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். மெயினா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் பார்லர் வச்சிருக்கேன். பார்லர், பியூட்டி பார்லர். ஆண்களுக்கா பெண்களுக்கா? பெண்களுக்கு மட்டும். பெண்களுக்கு மட்டும். ஏன்? நீங்களும் அழகா தானே சார் இருக்கீங்க. ஆம்பளை பசங்கன்னா ஏதாவது கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கேட்டுருவாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. லேடிஸ் தான் ஏதாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிடுங்க அதானே? இல்லை சார், எங்ககிட்ட பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கேர்ள்ஸ்க்கு ஏதாவது நிறைய பணம் வாங்க முடியும். நீ உங்களுக்குலாம் என்ன பண்ண முடியும்? பார்த்தீங்களா, உண்மையெல்லாம் வெளில வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஏன் வந்து கம்மியான லெஸ் பியூட்டி பார்லர்ஸ் இந்த இந்தியா அப்படின்னா, ஆண்கள் நேச்சுரலி பியூட்டி. நீங்க என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. அதுதாங்க, ஒரு தாஜ்மஹாலை தொடச்சிங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்கும். ஐயே, அப்படியே தான் இருப்பீங்க, உங்களால மாற்ற முடியாது. பியூட்டி பார்லர் நடத்தக்கூடிய நம்ம சாய் பிரியா அவர்களை நல்லா ஜோரா கை தட்டி வெல்கம் பண்ணுறியா? ஓகே, அடுத்து சமர்த் ஹாசன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ வந்து இப்போ இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. ஓகே, ஃபைட்லாம் இருக்கா உனக்கு? இல்லை. இல்லையா? இருக்கும். இருக்கும் ஆனால் இல்லை. ஓகே, எப்படிப்பட்ட ஃபைட் இதெல்லாம்? எப்படி பேச்சிலே பேசிக்கிறது? பேசினே ஃபைட்டு அப்படியா? சமர்த் ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உமார் ரியாஸ் அவர்களுடைய சன். ஸோ நம்ம சமர்த் ஹாசன் அவர்களுக்கு நல்லா ஒரு ஜோரா கை தட்டி கொடுக்கலாம். அடுத்து சிவாஜி சார். வணக்கம். வணக்கம் சார். சுட்ட பழம் சுடாத பழத்துடைய இயக்குனர். சொல்லுங்கள் சார், இந்த சுட்ட பழம் சுடாத பழம் என்ன கான்செப்ட் உள்ளே இருக்கு? ஏன் இந்த டைட்டில்? கேட்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஹியூமர் இருக்கும், அதனால அந்த டைட்டில் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிவாஜி அவர்களையும் ஜோரா கை தட்டி வெல்கம் பண்ணிடலாம். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஆளுக்கு ஒரு விஷயம் தருவோம். ஆளுக்கு என்ன தருவோம் சமர்த்து? 1000 பாயிண்ட்ஸ். 1000 பாயிண்ட்ஸ். வெரி குட் பாய். ஓகே, ஆளுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அது கம்மியாகாமல் பார்த்துக்கணும். சரி, நீங்கள் விளையாட போகிறது மொத்தம் 3 ரவுண்டு. ஓகேவா? முதல் ரவுண்ட் என்ன ரவுண்ட்? சாய் பிரியா சொல்லுங்கள். குரூப்ல டூப். என்ன பண்ணுவாங்க குரூப்ல டூப்ல? சமர்த்து 3 பேர் வருவாங்க, அதில் 2 பேர் வந்து அடிச்சிடணுமா? இல்லை 2 பேர் கரெக்டாக பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அவர் பண்ணுவார். அவரை நம்ம கண்டுபிடிக்கணும். யாரை டூப்புன்னு கண்டுபிடிக்கணும். சூப்பர். ஓகே, முதல்ல நம்ம விளையாட போகிறது குரூப்ல டூப். உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏபிசி 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக ஒரு ஐட்டத்தோடு வந்து நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா யார் மாதிரி தெரியுது சாய் பிரியா? இது மோளம் அடிக்கிறாங்க. மோளம், அது பேர் என்ன? அதுதான் தெரியல. டபுள் ஆகுது அப்படின்னா என்ன? டபுள் மோளம். டபுள் மோளம். ஓகே, இது பேர் என்னம்மா? பம்பை. பேர் வந்து பார்த்தீங்கன்னா பம்பை. ஓகே, ஸோ இப்போ 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக வாசிக்க அமைக்க ஓகேங்களா? அப்போ பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கெஸ் பண்ணணும், யார் டூப்பாக இருப்பாங்க. கெஸ் பண்ணிட்டு பஸ்ஸரை அழுத்திடணும். ஓகேவா? பஸ்ஸரை என்ன பண்ணணும்? அழுத்திடணும். ஓகே, ஏபிசி 3 பேரும் இப்போ வந்து குரூப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. கம் அண்ட் ஸ்டார்ட் த பம்பை.
அடி. ஸோ நம்மளுடைய பியூட்டி பார்லர் சாய் பிரியா அவர்கள் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்களா பார்ப்போம். யார் டூப்பு சொல். ஏதான் டூப் ஏதான் டூப்பு. ஏவை வந்து டூப்புன்னு சொல்லிட்டு நம்ம சாய் பிரியா லாக் பண்ணுறாங்க. எதனால? அவங்க அடிக்கும் போது அது மாதிரி தனியாக ஒரு சவுண்ட் வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, ஒருவேளை அவர் மட்டும் கரெக்டான ஒரிஜினலாக இருப்பாரோ தெரியலையே. சரி, ஆனால் இல்லை புதுசாக வேற போட்டிருக்காங்களே, இதுக்காக செட்டுக்காக போட்ட மாதிரியே இருக்கு. ஓ புதுசாக இருக்குது. ஆமா, அதெல்லாம் வேற. அவர் போட்டுற ஜிகினா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. அதனால அவுட்டாக வச்சு அவர் டூப்புன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சாய் பிரியா அவர்கள் ஏவை டூப்புன்னு லாக் பண்ணிட்டாங்கப்பா. அடுத்து சி. சியா? சிவாஜி அவர்கள் சிஏ டூப்புன்னு லாக் பண்ணுறாங்க. எதனால சார்? அவரோட பாடி லாங்குவேஜ். அவரோட பாடி ஒரு லாங்குவேஜ். வாசிக்கும் போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் டிஃபராக இருக்கு அவரது. நான் ஏதோ யோசித்தேன், அடுத்த ரேங்க்ல அவர் தான் இருக்காரு. ஓகே, பல லாங்குவேஜில் நம்ம சிவாஜி சாருக்கு பாடி லாங்குவேஜ்னு தெரியும். நோட் பண்ணிக்கோங்க. சிஏ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு சிவாஜி அவர்கள். ஓகே, சமத்து வேறு வழியே இல்லை. நீ வந்து பிஏ தான் டூப்பு லாக் பண்ணி ஆகணும். நான் உனக்கு யார் மேலே சந்தேகம்? சி மேலே தான் உனக்கு சந்தேகமா? அதுதான் சொல்லிட்டாரா டேரக்டர் சார்? ஓ மை காட். ஓகே, வேறு வழி இல்லாமல் சமர்த்து நீங்கள் வந்து பிஏ தான் டூப்பு லாக் பண்ணியிருக்கீங்க. சாய் பிரியா வந்து ஏவை டூப்பு லாக் பண்ணியிருக்காங்க. சிவாஜி அவர்கள் சி அண்டு சமர்த் அவர்கள் பி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இண்டிவிஜுவலாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? ஓகே, பிஎன்சி போயிடுங்க, ஏ மட்டும் இருக்கு. ஓகே, ஸோ சாய் பிரியா அவர்கள் டூப்புன்னு லாக் பண்ணியிருக்கக்கூடிய ஏ அவர்கள் ரெட்டியாகிறார். என்னையாமா டூப்புன்னு சொன்னேன் இப்போ பாருமா அப்படின்ட்டு. காமாண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க. அடி. என்ன சொல்லுகிறீர்கள் சாய் பிரியா அவர்களே? மீதி 2 பேரையும் பார்த்துட்டு சொல்கிறேன். இவர் அடிச்சதுக்கே தாங்க முடியல. ஓகே சரி, அண்ணா ஏன் நான் போயிடுங்க. அடுத்து சி வாங்க. சி ரெடியாக இருக்கீங்களா? ஸோ சிவாஜி அவர்கள் டூப்பு லாக் பண்ண சி அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர். ஸோ சிவாஜி அவர்கள் டூப்பு லாக் பண்ண சி வந்து அவரும் அடிச்சு காலி பண்ணிட்டாரு. என்ன சார் ஒன்றும் சந்தேகம் இருக்கா? வேற வழி இல்லாமல் தானே சார் சொல்லி வேற வழி இல்லை. இன்னொரு வாட்டி இன்னொரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்ததே இப்போ சித்தா அது சமர்த்துக்கு தான் வேற வழி இல்லாமல் பி. உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருந்தது. ஓகே, ஸோ அடுத்து பியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, சி போயிடுங்க, பி வாங்க. சமர்த் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ண. சூப்பர். சவர்ஸ் என்ன சொல்றீங்க? 3 பேருமே நல்லா தான் பண்ணாங்க. 3 பேருமே நல்லா தான் பண்றாங்க. 3 பேரும் டூப் பண்ணிடலாமா? தெரியல யார் டூப்னு தெரியல. நான் பி தான். நான் உனக்கு பி தான். ஓகே, வெரி குட். A1 C 2 பேர் வந்துருங்க. ABC 3 பேர் வந்துட்டாங்க. ஸோ சாய் பிரியா ஏவை டூப் லாக் பண்ணிருக்கீங்க. இந்த குரூப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சி மேலே டவுட் இருக்கு. பட் ஆனால் ஏவே இருக்கட்டும், ஏன்னா மார்க் போய்டும்ல. மார்க் போயிடுமா? இந்த பெனால்ட்டி மார்க் போய்டுன்ட்டு உஷாராகிறீங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாய் பிரியா அவர்கள் ஏல இருக்கிற அப்படின்ட்டாங்க. சிவாஜி சார் நீங்கள் எப்படி பியில் இருக்கிறீங்களா சியில் இருக்கிறீங்களா? ஏக்கு மாறிடுறேன் சார். ஏக்கு மாறுறீங்களா? ஆமாம் சார். ஏக்கு மாறினா ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகும் உங்களுக்கு. அவர் தான் டவுட்டு. பெனால்ட்டியாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகும். பரவாயில்ல சார், பரவாயில்லையா? ஓகே, சியிலேருந்து ஏக்கு போகிறார் சிவாஜி அவர்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸை கபால்னு பிடுங்க. நீனம்மா கேட்கறதுக்கு முன்னாடியே பீன்ற அப்படி தம்பி. ஓகே, பி தானா? கன்ஃபார்மாக லாக் பண்ணிடலாமா? சிவாஜி அவர்களும் சாய் பிரியா அவர்களும் ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் சமர்த் அவர்கள் நான் வந்து பியிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சரியான டூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சட்டையை மாற்றினதுல சமர்த்து யார் டூப்பு? சி தான் டூப்பு. யார் சட்டையை மாட்டுறாங்களோ அவங்க தான் டூப்பு. ஓகே, ஸோ சி தான் சரியான டூப்பு. அண்ட் அதை யாருமே சரியாக கண்டுபிடிக்கல. சி வணக்கம், உங்கள் பேருங்க? கோபிநாத். கோபிநாத்தா? எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதை கற்றுக்கிறது? ஆமாம், இப்போ தான் 3 மந்த்தாக கற்றுட்டு இருக்கேன். ஓகே சரி, இப்போ உங்களுக்கு வேறு என்னென்ன வாத்தியெல்லாம் வாசிக்க தெரியும்? இல்லை, பம்பை வாசிப்பேன், அவ்வளோதான். கற்றுன்னுக்கிறீங்க லைட்டாக? ஆமாம். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்து பி அண்ணாட்ட கொடுங்க. வணக்கண்ணா, உங்கள் பேர்? ஐ மோகனவேல்.
மோகனவேல். ஓகே, மோகனவேல் எத்தனை வருஷமா வாசிட்டு இருக்கீங்க? ஒரு 7 வருஷமாக வாசிக்கிறேன். 7 வருஷமா. ஓகே, இது மாதிரி இது எந்தெந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வாசிப்பீங்க? திருவிழாவுக்கு வாசிப்போம், காது குத்து விழா, வீட்டில் பூவாடை வைக்கிறதுக்கு அதெல்லாம் வாசிப்போம். ஓகே, வெரி குட். அண்ணாட்ட கொடுங்க. வணக்கம் பிரதர், உங்கள் பேர்? என் பேர் விவேகானந்தன். விவேகானந்தன். எத்தனை வருஷமா வாசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 8 வருஷமாக 8 வருஷமா வாசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, இது வந்து இதோட பாரம்பரியம் என்ன? தெய்வீக தொழில் வந்து இது. ஒருத்தர் மேலே சாமி வர வைக்கிறது. திருவிழா கோலங்களில் நாங்கள் ஒரு குரூப் 10 பேராக இருப்போம். இசை நிகழ்ச்சி மாதிரி எங்களது ஒரு கிராமிய கலை என்று சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் பெருமை வாய்ந்த கலை இது. வெரி குட். ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தோன்றிய ஒரு அற்புதமான விஷயம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து வாசித்தது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. ஓகே, ஸோ சரியான டூப்பை யாருமே கண்டுபிடிக்கல. சாய் பிரியா, நீங்கள் ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க. அதனால் நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களோட 1000 பாயிண்ட்ஸ் இருந்தது இல்லையா, அதில் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் போய் இப்போ 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்டு சமர்த், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க. அதனால் ஏற்கனவே நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ் இருந்தீங்களா, அதில் வந்து ஒரு 200 போய் இப்போ நீங்கள் 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. சியிலே இருந்துருக்கலாம் சாரு, சியிலேருந்து ஏக்கு ஜம்ப் பண்ணாரு. சாய் பிரியா யோசிச்சிருக்காங்கன்னா கரெக்டாக தான் இருந்திருக்கும், விடக்கூடாது அப்படின்னு போயிருக்கிறாரு. பார்த்தோன்னா இப்படி ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு 100 போச்சா, அதுக்கப்புறம் ஒரு 200 போச்சு. ரொம்ப சந்தோஷம் பாருங்க. உங்களுக்கு 300 போனது அவங்க பயங்கர சந்தோஷம். அதனால் வந்து நம்ம டைரக்டர் சிவாஜி அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு 100 போயிடுச்சு. இப்போ ஒரு 200 போய் 700 புள்ளிகளில் இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து முதல் ரவுண்டை நம்ம முடிச்சிட்டோம். 2வது ரவுண்டுக்கு நம்ம போக போகிறோம். சமர்த், டெல் மீ வாட் இஸ் த செகண்ட் ரவுண்ட்? சிரிச்சா போச்சு. ஓகே, அவங்கெல்லாம் சிரிக்காமல் இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சிரிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஒரு சிரிச்சா போச்சு உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன் ட்ரிபிள் நைட் மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது, பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர்ஸ். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் நைன் மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது, பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தோன்னா சுட்ட பழம் சுடாத பழம் அந்த திரைப்படத்துடைய 3 முக்கியமான நபர்கள் வந்திருக்கிறாங்க. சாய் பிரியா, அந்த நம்மளோட லீட் ஹீரோ சமர்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த இயக்குனர் சிவாஜி, இவங்க 3 பேருமே வந்திருக்கிறாங்க. முதல் ரவுண்டை முடிச்சுட்டு இப்போ 2வது ரவுண்டுக்கு போக போகிறாங்க. ஓகேங்களா? 2வது ரவுண்டுக்கு ரெடியாக இருக்கீங்களா மேடம்? ரெடியாக இருக்கேன். ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க பார்த்தாலே தெரியுது. லிஃப்ட் ஓப்பன் ஆனது வந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போலேருந்து வந்து பார்த்தா நீங்கள் சிரிக்கக்கூடாது, கான்செப்ட் முடிவு வரைக்கும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும், வேறு எங்கேயும் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். யாரோ இசை பாரோ அவங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் அவுட் ஆவா? தெரியலையா? முகத்தை பார்த்து சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் அவுட் ஆவான்னு. சார் முகத்தை பாருங்க. உங்க கூட தான் பேசணும்னு ஆசையா இருக்குது. பேசுங்க. ஃபுட்பால் ஆட வரீங்களா? நீங்களே விளையாடுங்க, நான் வரல. ஏன் மேடம்? எனக்கு ஃபுட்பால் தெரியாது. ஓ, நல்லா தெரியுது, பெருசா இருக்குது பால். அப்போ வரல. போயிட்டு வேறு யாரையும் அனுப்பிச்சி விடுங்க. வணக்கம். வடை சன்னை, பொங்கல் சன்னை, பூரி சன்னைன்றீங்களே, என்ன அது? காமெடி சிரிக்க வச்சு பாத்தீங்களா? சூப்பரா காமெடி பண்ணா. சரி, என்ன மேட்ரு இது இப்போ? ஹலோ, மெட்ராஸ் படத்தோட ஹீரோ நான் தான், காளி. சொன்னாதான் தெரியுது. ஹலோ, மெட்ராஸ் படத்தோட ஹீரோ மட்டும் கிடையாது நானு. ஹீரோயின் நீ தானா? தோடா ஐயா மெட்ராஸ் படத்துல கதை சொல்ற டைரக்டரும் நான் தான். ஓகே ஓகே, மெட்ராஸ் படத்துல எதுக்காக சண்டை போட்டுப்பாங்க? ஒரு சவுத்துக்காக சண்டை போட்டுப்பாங்க. நாங்க எடுக்கிற படத்துல ஒரு வயிற்றுக்காக சண்டை போட்டு போறாங்க. ஒரு வயிற்றுக்காக சண்டை போட்டுக்க போறீங்க? ஆமா. பாக்குறியா? வாய்ஸ் ஓவர் பாரு. எங்க காட்டு. ஹலோ, வாய்ஸ் ஓவர்னா வாயை பார்க்க கூடாது, சீனை பார்க்கணும். பார், அப்படியே லைட் ஆஃப் பண்ணி ஆரம்பிக்கும்.
கரெக்டாக ஆஃப் பண்ணுறான்ல. கியூ கொடுத்தேன்ல. மாதிரி இனி எங்க வரைய போறோம் நம்ம? என்ன சரியான இடம் ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறேண்ணா. எனக்கு தெரியாம இந்த ஏரியாவில் எங்கடா இடம் இருக்குது? நம்ம ஏரியாவில் சரியான இடம்ண்ணா. மாதிரி இருமா, வாய்ஸ் ஓவரே சொல்ல அதுக்குள்ளே வந்துட்டீங்க. 1990 மாரி கண்ணன் 2 கைதேங்க ஊர்லாம் சுற்றிக்கின்னு எவன் வயிற்றுல குரங்கு பொம்மை வரையலான்னு வரைஞ்சி வித்த காமிச்சு போயிட்டு இருந்தாங்க. போய் குழைங்க போங்க. மாதிரி அந்த சோக்கான இடத்த கொஞ்சம் காட்டு மாதிரி. சரியான இடம் காட்டுறேன் வேணா. மாதிரி சோக்கான இடம் பிடிச்சிக்கிறேன் மாதிரி. கையை தட்டுங்க, எல்லாம் கையை தட்டுங்க. சூப்பரான கரும்பு பொம்மை மாதிரி. இவ்வளவு பல்ல மேடமெல்லாம் பட்டி பார்க்காம பக்கா மங்கி வந்துக்கிறேன். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னு கலெக்ஷன் பாப்போம். வாங்க 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 வாங்க. வேடிக்கை பார்த்தனால நீ இந்த பக்கம் போய் கலெக்ஷனை பாருங்க. போடுங்க போடுங்க போடுங்க. ஏய் கையில இதெல்லாம் எடு. அக்கா நாக்கா நீ சும்மா உட்காந்துக்கிறிய. போடுக்கா கலெக்ஷனை. நாக்கா காசு கொண்டு வரல. நீ என்னைக்குக்கா கொண்டு வந்துக்கிற? அதெல்லாம் விட்டுக்கா. பாருக்கா குரங்கு மேலேயே குரங்கு வெஞ்சிக்கிற. அதுக்காக அது காசை போடுக்கா. என்னக்கா நீ? ஏய் மாதிரி 10 ரூபாய்க்கு அவ்வளோ போதும் வா. செம்ம கலெக்ஷன் அன்னைக்கு அள்ளிட்டேண்ணா. இவனுங்க இப்படி தான் பொம்மை வரைஞ்சி ஊருக்கெல்லாம் அப்படியே கிளி காமிச்சு காசை கலெக்ஷன் பண்ணி பிரிச்சுப்பாங்க. ஒரு தடவை காசை பிரிச்சுக்கும் போது இவனுங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன மாதிரி 8 கம்மியா இருக்குது. அவ்வளோதான் நான் தர முடியும். தப்பு மாதிரி குத்துரு அந்த 8 நோ கொடுக்க முடியாது. என்ன பண்ணிடுறிய பண்ணிண்ணா. மாதிரி இந்த 8 நாள் உங்ககிட்ட வந்து வாங்கி காட்டவா? அதெல்லாம் முடியாதுண்ணா. எப்ப 8 உனக்கு எனக்கு பிரச்சனை ஆச்சோ இன்னைக்கு எல்லாத்தையும் பாதி பங்கு பிரிக்கிற மாதிரி. அப்பனா இந்த கை எந்துன. அப்ப என்ன இந்த கை எந்து? அப்ப இது எந்துன. அப்ப இந்த கால் எந்து. ராமர் பையன் கையில் எதெல்லாம் 2 இருந்ததோ அதெல்லாம் ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கினாங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஒன்றே இருந்ததுனால அவங்களால பிரிச்சுக்கவே முடியல. வயிறு, இந்த பானை வயிறு அதை பிரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டஃப் ஜாப் பாருங்க. ஏய் மாதிரி வயிறு என் பக்கம் தான் பெருசாகுது, நான் எடுத்துக்கிறேன். என்ன அவன் வயிறு எல்லா பக்கமும் பெருசாகுதுண்ணா. நானா நீ வயிறு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கலாம் போனேன். கண்ணை ஒரு பயங்கரமான ஐடியா பண்ணான். ராமர் பையனோட தங்கச்சியை கரெக்ட் பண்ணிட்டு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே இன்னொரு குரங்கு பொம்மையை ராமர் வயிற்றுல வரைஞ்சிட்டான். ஆனால் அதே நேரத்தில் அந்த வயிற்று பக்கத்தில் சில அசம்பாவிதம்லாம் நடந்துச்சு. அந்த பக்கமாக நல்லா நடந்து போன ஒரு பையன் யாரு, நம்ம காக்கா குமார், சடனாக வயிற்றை கிராஸ் பண்ணும்போது காக்கா வலிப்பு வந்து ஊந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த வயிறை பார்த்தா எல்லாருக்குமே பயமாயிடுச்சு. மாதிரி வயிற்றையே பார்த்து நிற்கிற. வயிற்ற பார்க்காம இவன் மூஞ்ச பார்க்க சொல்றியா? கேவலமாகுது, பார்க்க முடியுமா? மாதிரி எங்க வேணா துப்பு, வயிற்றுல துப்பாத. அப்படியா? அப்ப இவன் மூஞ்சில நல்லா காரி துப்புற. இப்ப பாரு, என்னடா உன் தங்கச்சி தான் அவனுக்கு முத்தம் கொடுக்குறான்னு பார்த்தா நீங்க முத்தம் கொடுக்குற. சி இருடா டேய், இந்த செவுத்துல நான் எப்படியாச்சு ஒரு பன்னி பொம்மை வரைஞ்சே தீர்வேன்டா. அதுக்கு என் தளபதி வரான்டா.
மாதிரி தளபதி வரான்னா சிறான தருதல வந்துக்கிறான். அண்டு வயிறு ஓனம் சண்டை போட்டு நீ வந்து வேணான்னு சொல்ற. மச்சான் என்ன மச்சான் ஏதாவது பிரச்சனையா? அதான் பாத்துக்கல இது வந்து பிரச்சனைன்னு கேக்குறா. சாரி மச்சான் ஃபுட்பால் ஆடி இருந்தேன் பார்க்கல. ஓ மாரினா என்னன்னா நம்மள நெக்லஸ் சிச்சினேங்கறா. ஓ ஜானினா கூப்பிடுனா நெக்லஸ் சிரிக்கிறான். ஏய் ஜானினா வானா வந்து இவனை கலாயினா. ஐயோ நம்ம இது நம்மளோட கொடூரம் பாக்குற மாதிரி இதா. ஓ உடம்பு டர்ருது ஜானே. ஐயோ நம்ம இது பாக்க நம்மள மாதிரி இருக்காரு ஜானே. ஜானே நோ இங்கிலீஷ். டாக் இங்கிலீஷ். ஓ டாக் இங்கிலீஷ். ஜானே ஜானே சூப்பரா பேசுறமா டாக் இங்கிலீஷ். பேச இங்கிலீஷ் அடே பேச லவ்லி பேஸ் புல்லா பிடி ஆசா கிரேப்பா இன்னும் தான் பிளேஸ் அப்படிப்பா சரப்பா மேக்கப் போட்டுப்பா. வாடா ஜானினா. ஏய் ஏய் இதா கதறா அண்டானா எங்க ஜானினா. யூ கால் மீ எனி ப்ராப்ளம் சொல்லு. லெஃப்ட்ல குத்து ரைட்ல குத்து சதாக் சதாக் மேட்ரு போட்டுப்பா. பூசிட்ட சீக்கிரம் மாறுஜி ஆல் இன் தி ஃபுல் அடஜே. கலாய்கிறியா? அண்டு இந்த வயித்துல எப்படியாச்சு ஒரு பன்னி பொம்மையை வரைஞ்சிட்டுனா போதும். நோ உன் படத்தை கண்டிப்பா வரைஞ்சிருவேனா. கண்டிப்பா வரைஞ்சிருவேனா. இதோ பாரு மாதிரி நான் இருக்கிற வரைக்கும் இதுல நீங்க கை வைக்க முடியாது. இதுல எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி குரங்கு பொம்மை வரைஞ்சிக்கிறேன். இதுல யாரா கை வச்சீங்கன்னா அவள்தான். எப்படியாச்சு இந்த வயித்துல ஒரு பன்னி படம் வரையணும். இல்லைன்னா எங்க அப்பன் படத்தை வரையணும்டா. உங்க அப்பா படமா? அதுக்கு பண்ணி பார்த்தியா வரைஞ்சிடலாம்னா. ஒன்று வரீங்கடா. ஏய் காளி சொல்லுமா. என்ன காளி உன் லவ் மேட்டர் என்ன ஆச்சு? லவ் மேட்டரா? லவ்வப்பா சூப்பர் 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 சூப்பர். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு லவ்ப்பா ட்ரூ லவ்ப்பா. ஆனா ரெண்டுமே அர்த்தம் போடாடி. ஏய் நாயே ரெண்டு அர்த்தம் போடாடிடா. நான் ஜானே. ஏய் ஏன் ஆள் அப்படி இல்லடா அவ செம்ம அழகுடா. ஐயோ ஜானே வால் நேத்து பார்த்தப்பா பியூட்டிஃபுல் பக்கா செம்ம அழகாதப்பா. ஆனா வேறத கூட பேசுதப்பா. அரே அவன் புருஷனா? ஏய் அவள் தான் அடிச்சு காலி பண்ணுவேனா? ஐயோ நீ அடி வேற கையில ஃப்ளவர் பிரச்சனை இருக்குமா ஜானே? உடம்பு டர்ருந்தே காளி இந்த மேட்டர்ல உள்ள காலி பண்ணாத காளி. ஏய் அவள் தான் உன்னையும் காலி பண்ணுவேன் பார். என் ஆளெல்லாம் அப்படி கிடையாது. ஏய் சும்மா ஆளுன்றீங்கடா ஆளு. வருவா பார் எங்க செம்ம அழகு. வாழவே உறவே நீ நான் தோன்றினோம் நீரே தாவ பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே. ஐயா பார்த்து வரலாம்ல. பார்த்துதான் வந்த கலை. உன்னை பார்த்துனே வந்தனா உழுதுட்டா கலை. என்ன எல்லாரும் முன்னாடி புடிச்சிட்ட? சாவியா? சாவி கொடுக்க நீ என்ன பொம்மையா கடிகாரமா கலை? பாட்டு போட்டா நல்லா இருக்கும். ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா? நீ இல்லா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா? சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல. கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல. கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு. நல்லா கஞ்சூர் படத்தை வர பேய் மாதிரி ஆகுதுப்பா. என்ன கலாய்க்கிறியா? மரியாதை பேசுடா. ஐயோ பயமாகுது ஓடுவா டர்ருந்தே. ஜானியா நீ என்ன பண்ணிடா? ஏய் நான் ஜானியா கலாய்க்கிறியா? உன்னையும் தான் கலாய்க்கிற மூஞ்சிகளை பாரு. சீ போங்கடா. ஏய் அந்த சைடு போறடா காளி. ஓகே கலை. உங்களுக்கு தெரியலப்பா காதல் வந்தாலே. வா மாரினா வா. சி அதான் வந்துட்டேன். அப்புறம் என்ன வா மாறி என்ன?
தபர்ரா அன்பு. என்னண்ணா இந்த வருஷம் நம்ம ஊர்ல திருவிழா வருது. என்னண்ணா புலிவாசம் கட்ட போறியா? அது இல்லடா, அந்த திருவிழால எப்படியாச்சும் இந்த வயத்துல ஒரு பன்னி பொம்மைய வரைஞ்சி பெரிய வசூல அள்ளி எத்தணும்டா. நோ நீ போனா எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நோ நீ போனா சொல்றத கேட்டு போனா. நோ எல்லா பிளானும் பக்காவா பண்ணிட்டேன். நீ போனா நான் பாத்துக்கிறேன். நீ போனா சொல்றத கேட்டு போனா. எல்லா பிளானும் பண்ணிட்டேனா? சிக் நான் பிளான் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கீஸ்ட் போடா, டென்ஷன் பண்ணிடு. போனா சொல்றத கேட்டு போனா. அசியசியமா கேட்டு போனா. இந்த வயித்த பிடிக்கிறோம், இதுல பண்ணி பொம்மை வரையறோம். எவனால கீச்சுறடா. போனா போகும்போதெல்லாம் போகாம சும்மா நின்னுக்கிற. போனா அட இப்ப போனா சூப்பரா பேசுப்பா. மாறி நான் சொன்ன மாதிரி இந்த வயித்துல பண்ணி பொம்மை வரையறோம். இப்ப ரிசர்வ் பண்றேன்டா. கிச்சன் போறியா? எவன் வரான்னு பாக்குறேன்டா. நீ பா வாட்ஸ்அப் பார்த்தா டாக்டர் ஆபரேஷன் நான் பாத்துறப்பா. வயிறு கிச்சிங். டேய் வரைய விடுடா. அப்படிவா ரிசர்வ் பண்றேன்டா. அன்பே ரிசர்வ் 3 டிக்கெட் அபிராமி தியேட்டர். அவன ஒண்ணு பண்ண முடியாது. சோபா மாறினா வாடா. என் வயித்துல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமா? வயித்துல கை வைக்காம ஏய் திரும்பப்பா. ஏய் ஒட்டப்பல டாரு தெரியல. உண்ணா அப்புறம் பாருக்கண்ணா. மாரியண்ணா சொன்ன மாதிரி இனிமேட்டு வயிறு எங்களுக்கு தான். நீ வேற வயிற பாரு. ஏய் டர்ரந்த பாருடா. ஏய் தலே ஜானே கலிகிற போய் ஜானே. இந்த வயிறு எனக்கு எப்படி திருப்பி வாங்கணும்னு தெரியும். நான் பண்றேன் பாரு. கண்ணா வயிறு இனிமே எங்களுது ரிசர்வ் பண்ணியாச்சு. நீ போ இடத்த காலி பண்ணி போ. ஐயோ மாறா வர. ஓ மாறினா. ஹலோ மாறி. மாறி எங்கடா இருக்கற? கைத வந்துட்டேனா வேணாங்க. ஹலோ மாறி. என்ன மாறி? கைத அவர் வந்துட்டாரு. மாறி என்னடா மாறி எருமை மாடு மாதிரி இருந்து விட்டுட்டியாடா. காட்டா மிருக மாதிரி இருந்து விட்டுட்டியாடா. நோ நான் சொன்னா பண்ணி மாதிரி இருந்து விட்டுட்டியாடா. நான் எங்கடா விட்டேன்? எல்லா டயலாக் கரெக்ட்டா தானே பேசுனேன். அங்க வயிற பாரு மாறி. வயிறு எனக்கு தான். வயிறு உனக்கு தான் மாதிரி. எனக்கு என்ன நான் ஸ்லிம்மா தான் இருக்கிறேன். வயிற பாரு மாறி. அங்க பாரு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு. போன் தம்பி மூஞ்சி. ஏய் அன்பு என்னடா இவ்ளோ பெரிய மேட்டரை சாதாரணமா பண்ணிட்டுக்கிறீங்க? மாறி உன்னை நான் பாத்துக்கிறேன் மாறி. நான் பாத்துக்கிறேன். அப்படியே ஸ்கிரிப்ட் வர கொஞ்சம் அப்படியே பாத்துப்பா. போ. அன்பு இனிமே தான் நீ உஷாரா இருக்கணும். நான் சொல்றேன் புரியுதா? என்ன செய்யக்கூடாததை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பத்திரமா இருந்துங்கடா. நான் பாத்துக்கிறேன். நீ போடா. காலி நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயும் மண்ணுக்குள்ளே. ஐயோ வந்துச்சுப்பா ஹீரோனி. இப்போ நீ என்னத்துக்கு இந்த வயித்தையே பார்த்துட்டு இருக்க? இந்த வயிறு தான் என் அன்பை காவு வாங்கிடுச்சு. வேணாம் காளி வேணாம். அப்பெல்லாம் இந்த வயிறு உன்னையும் கோவம் வாங்கிடும். நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓடி போயா கல்யாணம் பண்ணிக்கலாமா? ரன்னிங் மேரேஜா? அர்த்தியா நோ சென்டிமெண்ட் ஒன்லி 40 போடா கார்ட்டூன் பண்ணையா. வா காளி போலாம். இல்ல இந்த வயித்தை காலி பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். சீ இனிமே நீ மூஞ்சிலே முடிக்காத. நான் வரலனா நீ என்ன பண்ணுவ? வந்தா என்ன பண்ணுவா? அதுதான் வரலனா பண்ணுவா. நீ வரலனா வச்சுக்கோயே. நீ தெரியாம போற. ஐயோ கிண்ட போய் போவ. நீ வரலனா நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பேன்.
ஆஹா பாத்தா ஆல்ரெடி ஒருத்த புக் பண்ணிக்கிறப்பா அதான் கரெக்டா வெளிய நின்னுப்பா அண்டே நல்லவா போட்டேன் காலே சொல்ல போட்டே கலை வா போலாம் கலை இதை வைத்த காலி பண்ணிட்டு வந்துடுறேன் கலை. பா என் மூஞ்ச முழிக்காத இன்னும் நல்ல காலம் தான் உன் மூஞ்சி முழிக்கணும் நல்ல காலம் எல்லாம் இந்த வயித்தால வருது ஒண்ணு வணக்கம் உடம்புல தர்றதுப்பா ஏய் நீ அம்மதியாரு பேசுவாரு இந்த வைத்தால தானே எல்லாம் இப்படி பண்றானுங்க. மாமா இந்த வயிறே எல்லாம் பண்ணிடுறேன். எல்லாரும் கொடுப்பா பெயிண்ட் அடிக்கணும்பா உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கணும்பா ஏய் லாட்டு கம்மிங்க மாமா தொடராது இல்லவா இது வயிறு இல்லடா முதுகுடா இனிமே முதுகுதான்டா ஆட்சி பண்ணும் அப்படி நடக்க வைக்கிறாங்க பொறுமையா போறாரு எல்லாம் போயிட்டு ஆமா காம்பேருக்கு கொஞ்சம் கம்பேரோட வந்து அடி வா ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க நம்ம சிச்சாபோத்து டீமுக்கு. சிச்சாபோத்து டீமில் இன்னைக்கு தேவி, வித்யா, ரக்ஷன், பழனி பட்டாளம், நம்முடைய அமுதவாணன், பிட்டுக்கோட்டை திவாகர், ஜெயச்சந்திரன், காக்கா தீனா. ஓகே, இவர்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு வயிறாக இருந்த ராம்போ ராமர். சார் எப்படி இருந்தது சொல்லுங்க. என்னால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அமுதவான் உள்ளே வந்தார் பாருங்க, நேரம் வந்தோன்னே இங்கே தான் அவர் பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு ஒரு தட்டினார் பாருங்க அவர் வயிறை, என்னால் அடக்க முடியல, சிரிச்சிட்டேன். சேலஞ்சா வெரி குட். சார் நீங்கள் சொல்லுங்கள் சிவாஜி. அமுதவாணன் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணார். அமுதவாணன் ரொம்ப அடக்கவே முடியல, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டேன், முயற்சி பண்ணி சிரிக்காமல் வந்துட்டேன். அவர் பேசாமலே சிரிக்க வச்சார். வெரி எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். நம்ம சிரிச்சா போச்சுல வந்து முதல்ல சிரிச்சது சமர்த்து. சமர்த்து நீ ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்த? 800 இருந்தியா? அதுலேருந்து ஒரு 200 போய் இப்போ நீ 600 பாயிண்ட்ஸ் இருக்கார் சமர். அடுத்து சிரிச்சது வந்து நம்முடைய சாய் பிரியா. ஏற்கனவே நீங்கள் 800 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க, அதில் வந்து ஒரு 100 போய் இப்போ நீங்கள் 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. நம்ம சார் வந்து நம்ம சிவாஜி அவர்கள் சிரிக்கவே இல்லை. ஏற்கனவே நீங்கள் 700 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க, அதே 700 பாயிண்ட்ஸ் தான் இப்போ இருக்குது. ஓகே, சிரிச்சா போச்சு முடிஞ்சிச்சு. அடுத்து உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட் காத்துருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர் அண்ட் இன்வெர்டர்ஸ். வெல்கம் பேக் டு 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர் அண்ட் இன்வெர்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட பழம் சுடாத பழம் இந்த படத்துடைய 3 முக்கியமான நபர்கள் வந்துருக்காங்க. சாய் பிரியா, சமர்த் அண்ட் நம்ம இயக்குனர் சிவாஜி. இவங்க 3 பேர் 2 ரவுண்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்டுக்கு போகிறாங்க. 3வது ரவுண்ட் என்ன ரவுண்ட்? சாய் பிரியா மாற்றி யோசியில் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது மாற்றி யோசி. ஸோ மாற்றி யோசியில் முதல்ல நம்ம கூட வந்து விளையாட போகிறது லெட்ஸ் வெல்கம் சாய் பிரியா. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா சாய் பிரியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சாய் பிரியா, உங்களுடைய சலூன் எங்கே இருக்குது? நான் வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆகுது. எங்கே இருக்குது வீடு? இப்போ தான் ப்ரோக்ராம் முடியும்னே தெரியல. எந்த ப்ரோக்ராம்? சே, என்ன இப்படி இருக்குது, ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஏசி இல்லையா இங்கே? ஏன்டா கேட்குறீங்க? சே, கேமரா எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது வேறு. கரெக்டாக தான் பேசுகிறோமா அப்படின்னும் புரியல. நீ என்ன பார்த்து பேசுகிறீங்க? நீங்கள் தானே அது இது பண்ணீங்கல்ல? ஓகே ஓகே குட். சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமா? சே, எவ்வளோ நேரம்ப்பா? என்னது எவ்வளோ நேரம்?
இதுக்கு மேலே என்னால் முடியாது. என்ன முடியாது? அவுட்டா? நீங்க வாலண்டியர் அவுட் ஆயிட்டீங்களா? Thank you. ஓகே. நீங்க கேள்வி கேட்கல பதில் கரெக்டா வந்துட்டே இருக்குது. சாய் பிரியா அவர்கள ஜோர கைத்தட்டி கொடுங்க. Thank you. இதான் வரலாம். Brilliant கேள்வி. ஓகே நீங்க போய்டுங்க. Thank you. அடுத்ததா நம்ம கூட வந்து மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சிவாஜி அவர்கள். வாங்க ஜி. ரெடியா இருக்கீங்களா? விளையாடலாமா? தாராளமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. உங்களோட முதல் படம் பேர் என்ன ஜி? இனிமேல் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இனிமேல் தான் ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம். ஆமான்னு சொல்லி அவுட் ஆகிடு. ஷோ சாரி. ஓகே ஸோ சிவாஜி அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் சமர்த். சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாயில் என்ன வச்சிருக்க? இந்த டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. என்கிட்ட சொல்றியா? ஆடியன்ஸ் ரொம்ப சிரிச்சாங்க. எந்த கிளாஸ் படிக்கிற? சிரிச்சா போச்சு, செம்மையாக இருந்துச்சு. எது? எங்கள் அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. எங்கே வந்துருக்குறாங்க? சேர்லாம் ப்ளூ கலரில் தான் இருக்குமோ? ஏன்ட்டியா கேட்குற? லைட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. லைட்ஸ் எல்லாம் மேலே தானே இருக்கும். என்ன கீழே பார்த்து காமிக்கிறேன்? ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே இல்லையா? இங்கே கார்டெல்லாம் சூப்பராக பண்ணிடுறீங்க. தனியாக பேசி நீ பண்ணி மாட்டேன்னு. நான் இன்னைக்கு பனியனை உள்ளே போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கே போடுவா? மைக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். உனக்கு செட் ஆகலையா? ஷர்ட்டெல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்கு. நீயே சொல்லிவிடாது, நான் தான் சொல்லணும். ரிங்கெல்லாம் நான் நேற்றுக்கு தான் வாங்கினேன். எங்கே வாங்கினேன்? கிஃப்ட்ஸ் எல்லாம் யாருக்கு? அம்மா எங்கே உட்காந்துருக்காங்க சொன்னேன்? நான் இன்னைக்கு மீசை போடலான்னு இருந்தேன். தாடி ரொம்ப கருப்பு கலரில் ஆகிடும்னு நினச்சேன். யார் தாடி? கேமரா நம்மளை தான் பார்க்குதோ. எந்த கேமராப்பா? இங்கே அவங்களாம் சரியாகவே பண்ணல. யார்? சாய் பிரியா சொல்றியா? அவரும் கரெக்டாக பண்ணல. அவருனா யாரு? நான் எவ்வளோ பாயிண்ட்ஸு? கொஸ்டின் கேட்டு அவுட் ஆயிட்டியா? இங்கே ரொம்ப கரக்கரான்னு இருக்கே வாயே. கொஸ்டின் கேட்டு அவுட். என்ன சாப்பிட்ட நீ? இந்த லிஃப்ட்டு டிசைன்லாம் செம்மையாக இருக்கு. அப்படியா? பழைய லிஃப்ட் அது. இங்கே பாட்டெல்லாம் போட்டாங்க. என்ன என்ன பாட்டு வேணும் உனக்கு? எங்கள் படம் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். படம் பேர் என்ன? எங்கள் பாட்டி வீட்டில் இருக்காங்க. படம் பேர் என்னப்பா? இங்கே பிளாக் கலர்லாம் ஃப்ளோரில். படம் பேர் கேட்டுனுங்கிறல்ல மான். செலோ டேப்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்படி கேட்டால் இப்படி தான் பதில் சொல்லுவியா? படம் பேர் கேட்டால் சொல்ல மாட்டியா? பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருந்தாங்க. எங்கே வச்சாங்க? அவர் மூஞ்சி ஃபுல்லாக ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. படம் பேர் என்ன? டிவியில் இப்போ ஓட போய். உன் படம் பேர் என்னப்பா? மாக்காப்பான்னு பேர் இருந்துச்சு. படம் பேர் மாக்காப்பாவா? ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. இங்கெல்லாம் என்ன இருக்கும்? என்ன இருக்குமா? செட்டில் அங்கே ஜோடி நம்பர் 1 நினைக்கிறேன். எந்த செட்டு? அது இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பார்த்து பேச மாட்டேன் நீ? காமெடியாக இருக்கு ரொம்ப. சரி படம் பேர் சொல்லியே சொல்ல மாட்டியா கடைசியில்? செம டிசைன் இல்லலாம். பாரா படம் பேர் சொல்லியே சொல்ல மாட்டியா? சூப்பர் சிங்கர்ல சேரலாம்ன்றீங்க. பார் சின்ன பசங்களால அடிக்காம விட்டுறானே காதை கடிச்சு வச்சிருவான் நான். இங்கெல்லாம் ஏன் இப்படி விட்டு இருக்கு? அத செட்டு போட்டவங்க தான் கேட்கணும். கேட்கலாமா? பிரியங்காவை நான் அன்னைக்கு பார்த்தேன். ஏய் எந்த சமயத்துல பிரியங்காவை பத்தி பேசாம உனக்கு டேஸ்ட் இல்லையாடா? யார் பல்ல? பிரியங்கா பல்லா? மூஞ்சி மாதிரி இருக்கு. யார் மூஞ்சி? பிரியங்கா மூஞ்சி. ஓகே வெரி குட். யா நல்லா ப்ரோக்ராம் பண்ணிருந்தான். எப்போ அந்த பிரியங்காவை பற்றி பேசுறானா நல்லா வெரி குட். ஓகே ஸோ மாற்றி வச்சு முடிஞ்சதுக்குமே யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துலாம். வந்த உடனே டமால்னு ஆமான்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட் பண்ணார் சிவாஜி. அவர் ஏற்கனவே 700 பாயிண்ட்ஸ் இருந்தார். அதுலேருந்து ஒரு 200 போய் இப்போ 500 பாயிண்ட்ஸ் இருக்கார் சிவாஜி. அண்ட் சாய் பிரியா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க. அண்ட் ஏற்கனவே நீங்கள் 700 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க. அதுலேருந்து 100 போய் இப்போ 600 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம சமர்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்டு போகாமல் 600 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு டை பிரேக்கர் கேள்வி வைக்க போகிறோம். நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லணும். ஓகேங்களா? பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பஸரை ஃபஸ்ட்டு அழுத்தணும். யார் ஃபஸ்ட்டு பஸரை அழுத்துறீங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸு. ஓகே ரெடியா சமர்த் அண்ட் சாய் பிரியா? உங்களுக்கான டை பிரேக்கர் கேள்வி. சிரிச்சா போச்சில் ராமரோட வயிற்றுல என்ன படம் வரைஞ்சாங்க? முதல்ல என்ன படம் வரைஞ்சாங்க? குரங்கு படம். குரங்கு படம் வரைஞ்சாங்க. ஓகே கரெக்டாக வந்து பார்த்தா அவங்க தெரிஞ்சவங்க படத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. சாய் பிரியா இன்று நாளுடைய முதல் இடத்தை பிடிக்கிறாங்க சாய் பிரியா. அண்ட் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறார் சமர்.
ஓகே சரி இப்போ நம்ம ஒரு சாங் போட்டு டான்ஸ் ஆடிடுவோமா? பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க? விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாது. ஆஹா 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 இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாக்காப்பா ஆனதோ சம்மத் ஆனதோலாம் பெரிய ஸ்டெப் இல்லை, இவங்க 2 பேரும் கோஆர்டினேஷனாக. ஓகே வெரி குட். என்னைக்காவது ஜோடி நம்பர் ஒன்று பேர் ஆடி இருக்கீங்களா கோஆர்டினேஷனோட? பாருங்க எப்படி அது ஒரு புது ஸ்டெப் இது, நோட் பண்ணி வச்சு நீங்க பண்றீங்க. வெரி குட். பையனை பூஸ்டப் பண்ணி ஆட வச்சிருக்கோம். பையனுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாமே தருவோம். ஓகேவா? ஓகே சரி, இதே மாதிரி அற்புதமான கெஸ்டோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது மாகாப் ஆனந்த். இன் 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது ஏது, பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ்.